Taste the Daily. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவில், தென்காசி மாவட்டம் பண்புழி திருமலை குமாரசுவாமி கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் தென் திருப்பதி என அழைக்கப்படும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் திரளான பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் புத்தாண்டு தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் அதிகாலை முதலே மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் அயோத்தியா பட்டினத்தில் பொதுமக்கள் பீதியடையும் வகையில் அதிவேகமாக பல டன் சரக்குடன் லாரியை ஓட்டி வந்தவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். உடையாப்பட்டியில் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த லாரியை தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த தவமணி என்பவர் ஓட்டி வந்தார். அவர் சத்தீஸ்கரிலிருந்து கேரளாவிற்கு இரும்பு பைப்பு பாரம் ஏற்றி செல்வதாகவும் அவசரமாக போக வேண்டும் என்பதால் வேகமாக சென்றதாகவும் கூறி பொதுமக்களிடமும் காவலர்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து தவமணியை லாரியுடன் காவல்துறையினர் பிடித்துச் சென்றனர்.